ஹலோ. சொல்லுங்க. அதான் இந்த ஃபால்ஸ் டீச்சர் அந்த கள்ளப்போதகரனுடைய கண்ட்ரோல்ல இருந்து ஜனங்களை விடுதலை பண்ணணும்னா நீங்க இன்னொன்னு என்னன்னா இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஹால்ஸ் இல்லைன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி ஆபீசஸ் மாதிரி ஏதாவது ஓபன் பண்ணி வைக்கணும். ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்க்கு யாரும் ஆள் போய் ஃபியூனரல் நடத்தணும். ஏன்னாப்பா நிறைய பசங்க அதனாலே அந்த சர்ச்சில் மாட்டிக்கிறாங்க. இந்த ரோமன் கேத்தலிக் டெக்னிக் இது. அவனுக்கு இந்த ஆர்சி சர்ச் பில்டிங் வச்சுக்கின்னு இதே ஒரு பைபிளை சொல்லி கொடுக்க மாட்டானுங்க. எல்லாரையும் ஃபால்ஸ் கிறிஸ்டியனா வச்சுக்கின்னு ஒரு பைபிள் வசனம் சொல்லி கொடுக்க மாட்டானு. ஹலோ. அதுக்கு ஏதாவது லேமன்ஸ்ல ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு இறந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டு இந்துல இருந்து கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, லேமன்ஸ் ஆளுங்களே போகல. அப்போ வந்து எங்க தெரிஞ்ச ஒருத்தர் ரிலேட்டிவ் இருக்கிறாரு, அவரு போய் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துறாரு. அந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கும் போய் நடத்துறதுக்கு நம்ம வந்து யாராவது பாஸ்டர் மாதிரி நீ பாஸ்டர் இல்ல இந்த பிரதர்ஸ் யாரா இருந்தா நல்லா இருக்கும். இவனுக்கிட்ட அதுல தானே மாட்டுறானுங்க. நீங்க நடத்துங்க. என்ன சொல்லுங்க? நீங்க நடத்துங்க. நான் நடத்துறது ஒண்ணும் கிடையாது. என்ன கூப்பிட்டாங்க நான் போயிட்டு வருவேன். நான் இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் வேணா போய் ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தலாம். எனக்கே வந்து இவன்கிட்ட அந்த கள்ள பாஸ்டர் என்னுடைய ஃபியூனரல் நான் இறக்கும்போது அந்த கள்ள பாஸ்டர்ஸே அவனா வரக்கூடாது இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறான். தண்ணி தெளிக்கிறானா, ஃபால்ஸ் டங்ஸ் பேசுறானா, அப்படிப்பட்ட ஆள் நம்ம மேல வந்து அவன் ஜெபம் பண்ணி இத்தனை வருஷம் நம்மளை இப்போ கள்ள கிறிஸ்டியனை வச்சிருந்தான். அவன் மாதிரி நம்ம அவன் நம்ம ஃபியூனரல் சர்வீஸ்க்கு வந்து ப்ரேயர் பண்ண நல்லது கிடையாது. ஒரு எள்ளுக்கு போயிடும். அவன் மாதிரி வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. கள்ள பசங்க, பைபிளே தெரியாத பசங்க, அவனுக்கெல்லாம் வந்து ஒரு ஏத்திஸ்ட் நம்மளுக்கு இப்போ நம்ம பொச்சு வச்சோட நல்ல நிம்மதியா இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி பொல்லாத பசங்க அவனுக்கெல்லாம். கவர்மெண்ட் சிமெட்ரிலேயே போட்டு எரிச்சிடலாமே. இல்ல எரிக்கிறதே கிடையாது. இல்ல இப்போ வந்து முதல்ல கீழ்பாக் சிமெட்ரின்னு ஏதோ வச்சு அந்த இருந்துச்சு, அதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து வேற ஏதோ சிமெட்ரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ கிளிஃபோர்ட் குமார் அங்கிள் வந்து பொச்சாங்க, ஒரு தூரத்துல ஏதோ ஒரு சிமெட்ரியில ஒன்று பொச்சாங்க. நான் போயிட்டு வந்தேன் நான். அது கிறிஸ்டியன்ஸ் தனியாக சிமெட்ரி அலோகேட் பண்ணியிருக்காங்க சென்னையில. அது யார் வேணா பொதிக்கலாம் பொழுது. முதல்ல இவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தானுங்க. இவனுங்கன்னா சிஎஸ்ஐ, திருவண்ணாமலை லுத்தரன் சர்ச், அவன் அந்த சிமெட்ரி கண்ட்ரோல்ல வச்சுப்பான். வச்சுட்டு அவன் பர்மிஷன் வேணும் போதிக்கணும், அவனுக்கு காசு கொடுத்தான். அந்த பாஸ்டருக்கு என்னன்னு கேக்குறேன். இருக்கெல்லாம் கூடாது. இப்போ பைபிள் வந்து ரெசரக்ஷன் ஆஃப் தி டெட்னு பைபிள் போட்டுக்குதுல. சரி, எரிச்சா ரெசரக்ட் ஆக மாட்டீங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கா? அல்ல அது போன்ஸ்லாம் எரிக்க கூடாது. அதெல்லாம் அதான் பைபிள்ல போட்டிருக்கா? இல்ல நம்ம இப்போ பைபிள்ல சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு போடல அப்படியே சிகரெட் பிடிக்கணும்னு கிடையாது. அதாவது பைபிள்ல சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? பைபிள் சிகரெட் பிடிக்க கூடாதான். நீங்க தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கு, அதை கெடுத்து போட்டா நான் கெடுத்து போடுவேன்னு போட்டிருக்கு. சிகரெட் வந்து அதுக்கு கெடுதல், அதனால அது பிடிக்க கூடாது. இல்ல அதே இப்ப நான் கேக்குறேன், இப்போ எரிக்க கூடாதுன்னு பைபிள் எங்க இருக்கு? இல்ல பைபிள்ல ரெசரக்ஷன் ஆஃப் டெட் இருக்குது. ரெசரக்ஷன் ஆஃப் டெட்டுக்கும் எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் இல்ல புதைச்சிங்கன்னா அந்த பாடி வந்து அழுகிரும், 7 இயர்ஸ்ல அழுகிரும். அதுக்கப்புறம் போன்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட். இல்லன்னா ஆண்டவரால எழுப்ப முடியாதா வரும்போது? இல்ல அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை நம்மளாவது அந்த நம்பிக்கை யார்கிட்ட இருக்கு? இல்ல உங்க மூட நம்பிக்கை எல்லாம் என்கிட்ட பேசுறேன். இல்ல நீங்க உங்களுடைய மூட நம்பிக்கை சொல்றீங்க. நான் ஏன் வந்து இந்துஸ் மாதிரி கிரிமோட்டோரியம் பண்ணணும்? நீங்க ஏன் வந்து பேகன்ஸ் மாதிரி மரப்பெட்டிக்குள்ள போட்டு புதைக்கணும்? பைபிள்ல யார வந்து ஒரு மரப்பெட்டிக்குள்ள போட்டு புதைச்சாங்க? மரப்பெட்டில ஒரு ரெஸ்பெக்ட்டுக்கா போறீங்க. இது மட்டும் ரெஸ்பெக்ட், எரிக்கிறது வந்து ஹிந்துஸ் ஆயிடுமா? எலக்ட்ரிக்கல் சுடுகாடுல போடுறதுக்கும் ஹிந்துஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கவர்மெண்டோட எலக்ட்ரிக்கல் சுடுகாடுல மாட்டாங்க. ஹிந்துஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல நீங்க போய் பாத்துருக்கீங்களா? கிரிமோட்டர் எரியறத பாத்துருக்கீங்களா? நான் என் ஃப்ரெண்டோட பணத்தை எரிச்சிருக்கிறேன். ஆமா, இல்ல நானும் போய் பாத்துருக்கேன். அந்த கவர்மெண்டோட சிமெட்ரியில எரிக்கிறதுக்கும் ஹிந்துஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல அவங்களுடைய கல்ச்சர் அது எரிக்கிறாங்க. கவர்மெண்டோட எலக்ட்ரிக்கல் சிமெட்ரியில எரிக்கிறது கல்ச்சரா? இல்ல ஹிந்துஸ் வந்து எரிக்கிறாங்க, நிறைய பேர் எரிக்கிறாங்க. கவர்மெண்டோட எலக்ட்ரிக்கல் சுடுகாடு இருக்கு இல்லையா? இல்ல அவங்க எரிச்சு மிஷின்குள்ள போட்டாங்கன்னா சாம்பல் ஆயிடுவீங்க, வெளில வந்தா சாம்பல். அவங்களுடைய சிஸ்டம் சொல்றேன். சாம்பல் எடுத்து போய் கங்கால கரைப்பான். இதெல்லாம் அவங்களுடைய சிஸ்டம். உங்களை நான் கங்கால எல்லாம் கரைக்க சொல்லல. உங்களை நான் கங்கால கரைக்க சொல்லலையே. உங்கள்ட்ட நான் என்ன பேசிட்டு நீங்க என்ன பேசிட்டு? இல்ல அவங்க ஒரு விருப்பம் இருக்குதுல்ல. நீங்க போகல எரிச்சுக்கணும், எரிச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலி நீங்க ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு புதைக்கிறதுக்கு இடம் ரெடி பண்ணா சர்ச்சுக்கு போறது நிப்பாட்டுவாங்க? நீங்க ஏன் ட்ரை பண்ணணும்? அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. எரிக்கிறது ஒரு மேட்டர் இல்ல, புதைக்கிறது ஒரு மேட்டர் இல்ல.
செத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் ஆண்டவர் வந்தா போறோம் அப்படின்னு எஜுகேட் பண்ணுங்க. நீங்க ஏன் இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ளே இருக்கணும்னு அது மூட நம்பிக்கை கிடையாது. ஆமா, மரப்பெட்டிக்குள்ள போட்டு உள்ள வைக்கணும்ன்றது பைபிள்ல இல்லாத மூட நம்பிக்கைங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களால முடிஞ்சா மரப்பெட்டிக்குள்ள போட்டு பைபிள்ல புதைக்கிற மாதிரி இருக்குப்பா, இந்த பாருப்பா, பூமிக்கு அடியில பள்ளம் நோண்டி மரப்பெட்டிக்குள்ள போட்டு உள்ள புதைக்கணும் அப்படின்றது பைபிள். நிறைய நியூஸ்லாம் படிங்க. எனக்கு பைபிள்ல இருந்து ப்ரூவ் பண்ணுங்க. ஒரே ஒரு தடம் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க பைபிள்ல இருந்து. இல்லன்னா என் டைம் வேஸ்ட் பண்ணாம போன் வச்சிருங்க. இல்ல உங்களுடைய மூட நம்பிக்கை இல்ல பைபிள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. பைபிள் எல்லாமே கிடையாது, புரியுதா? கொஞ்சம் போட்டு பைபிள் இல்லாதது கடவுள் சொன்னதுதான். மண்ணுல தோண்டி புதைக்கணும், எரிக்க கூடாது. நீங்க யார் சொல்றதுக்கு? இல்ல நீங்க எரிச்சுக்கோங்க, உங்களுடைய விஷயம் அது எரிச்சுக்கோ. நான் வந்து எனக்கு புதைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட், நான் புதைச்சிக்கிறேன். உங்களுக்கு புதைக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க எங்கன்னா போய் எங்க புதைக்கிறாங்களோ அங்கேயே போங்க. நான் ஏன் புதைக்கிறதுக்குலாம் ஆள் ரெடி பண்ணோம்? அது ஃபியூனரல் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்குதுல்ல உங்களுக்கு. ஃபியூனரல் சர்வீஸ்னு எவன் கொண்டு வந்தான்? அந்த மூட நம்பிக்கையெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றாங்க. அது உங்க நம்பிக்கையா இருந்தா அது உங்களோட வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது மூட நம்பிக்கை, பைபிள்ல இல்லாத நம்பிக்கை. மேரேஜ் சர்வீஸ், மேரேஜ் செரமனி எல்லாம் கிடையாது உங்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பைபிள்ல இல்லாத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள். கத்தோலிக்கத்துல இருந்து வந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபாலோ, உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு மத்ததெல்லாம் இது பிசாசுனால உண்டானதுன்னு கத்துவீங்க. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு பைபிள்ல இருந்து காட்டுறீங்களா, நான் ஒத்துக்கிறேன். இல்லையா, உங்களோட நம்பிக்கை நீங்க வச்சுக்கணும். என்கிட்ட வந்து நீ இதை ஆரம்பி அதை ஆரம்பின்னு சொல்லாதீங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல விட்டுருங்க, அவ்வளவுதான். நம்ம போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது மூட நம்பிக்கை. இல்ல உங்களுக்கு மூட நம்பிக்கை இல்லையோ, எனக்கு வந்து இந்த மாதிரி இங்க இருக்க பிரச்சனை சேர்த்து ஏன் வந்து சர்ச்சில் போய் மாட்டிக்கிறாங்க இவனுங்க? மூட நம்பிக்கை அவங்க உள்ள மாறுச்சுன்னா அவங்களுக்கே தெரிய வரும் இது மூட நம்பிக்கை. இது நம்ம ஆண்டவர் வந்து வரும்போது முதலாவது மருத்துவர்கள் எழுந்திருப்பார்கள் தான் இருக்கே தவிர மறித்து புதைக்கப்பட்டவர்கள் எழுந்திருப்பார்கள் இல்ல, மறித்து எரிக்கப்பட்டவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள்னு இல்ல. அதனால நம்ம செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இதுக்காக எல்லாம் நம்ம சர்ச்சு பின்னாடி போனோம்னா நம்ம ஆண்டவரை கொச்சப்படுத்துறோம்னு அவங்களுக்கு புரியும். யாருக்கு புரியும்? உண்மையா சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு புரியும். போய் இந்த அல்ப காரியத்துக்காக நம்ம கடவுளை விட்டுட்டு இந்த சர்ச்சு பின்னாடி போனோம்னு புரியும். வெளியே வருவான். அந்த கடவுளுடைய உன்னதமான ஒரு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன் தான் இந்த மாதிரியான காரியங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு அவங்க பின்னாடி போறவனை வலுக்கட்டாயமா புடிச்சு நான் உனக்கு இந்த சலுகைகள் எல்லாம் பண்ணி தரேன், நீ இங்க வந்துருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன மாதிரி ஆட்களுக்கு கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இல்ல என்னுடைய இது என்னன்னா அவங்களுக்கு தேவைகளை மீட் பண்ணணும். ஒரு அது தேவையில்லை. 3 வேளை சாப்பாடு தேவை, இது வந்து தேவை கிடையாது. இது அவங்களுடைய மூட நம்பிக்கை. அவங்களுக்கு ஆமா செல்போன் இருந்தாதான் ஆண்டவர்ட்ட வருவேன்னு சொன்னா அவன் தேவையில்லை, போக சொல்லுங்க. ஆமா இல்ல செல்போனே தேவையில்லை உங்களுக்கு. செல்போனே தேவை, உங்க செல்போனை தூக்கி போடுங்க. நான் அதுக்காக ஆண்டவர் விட்டு போறேன்னு நான் ஒரு பிளான் போட நினைக்கலையே. நீங்க இப்போ அந்த பிளான் போட நினைச்சீங்கல்ல, இந்த 2 காரியத்துக்காக தான் மக்கள் போறாங்க. அதனால இதை நம்ம செஞ்சுட்டா வந்துருவாங்க. நீங்க ஒரு பிளான் போட்டீங்கல்ல, இதுக்காக வரவங்க வர தேவையில்லைன்னு நான் சொல்றேன். கடவுளுடைய சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமைக்கு அவங்க இணங்கி அதுல தொடப்பட்டு வந்தா வரட்டும். இந்த சலுகைகள் செஞ்சு கொடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். அதை எஜுகேட் தான் பண்ணணும். அது மூட நம்பிக்கை. தம்பி கல்யாணத்துக்காகவும் இது பின்னாடி அது பின்னாடி போகாத. முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த கதையெல்லாம் நீங்க பேசாதீங்க. நான் மேரேஜ் பண்ணுவேன். எனக்கு தெரியும் எங்க போய் என்ன ரெஜிஸ்டர் பண்ணா யாரு போய் பாருங்க. பெரிய பெரிய ஐடியில் வச்சிருப்பான். அதனாலதான் நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணேங்க. என்கிட்ட உங்க கதையெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு இச்சையா இருக்கு அப்படியே மேரேஜ் இல்ல நீங்க பண்ணும்போது ஐடல் இருந்துச்சு அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. வாங்க கூட்டு போறேன். பீச்ல இருக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ். எந்த ஐடல் இருக்கும்? கவர்மெண்ட் ஆபீஸ்ல எங்க இருக்கும் ஐடல்? உங்களுக்கு தெரியலனா கம்முன்னு இருங்க. இங்கெல்லாம் வச்சிருக்காங்க ஐடல் படத்துல. தெரியலனா கம்முன்னு இருங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஐடல் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த ஐடலை நீங்க தொட்டு கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. நான் சைன் போட்டா ரெஜிஸ்டர் ஆகும். சரியா? தெரியலனா வாங்க பீச் ஸ்டேஷன்ல இருக்கு. அங்கேயே மாலை மாத்திப்பீங்களா? அங்கேயே மாலைலாம் ஏன் மாத்தணும்? ரிஜிஸ்டர் பேப்பர்ல சைன் போடணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் கல்யாணம் பண்ணா மாலை மாத்தாம தான் கல்யாணம் பண்ணேன். ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியலன்னா கம்முன்னு இருங்க. கவர்மெண்ட் அவ்வளோ சலுகைகள் கொடுத்து வச்சிருக்கு. யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். யாருடைய துணையும் தேவையில்லை. ஓகே புரியுதா? இதை விட்டுட்டு எனக்கு இந்த கல்யாணத்துக்காக நான் அந்த கோயிலுக்கு போறேன் அப்படின்னா போ. வல்லமே உனக்கு தெரியல, கடவுள் யாருன்னே உனக்கு தெரியல, கடவுளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு உனக்கு தெரியல, நீ போற.
அப்ப அந்த மாதிரி மக்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, வல்லமையான கடவுள்ரா, இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லணும். அவனுக்கு சலுகைகளை செஞ்சு கொடுத்து இங்க வர வைக்க கூடாது. அப்படி வர வச்சதுதான் இந்த கிறிஸ்டியானிட்டி இவ்வளவு கேவலமா சுத்திட்டு இருக்கு. சரி, அப்புறம் பேசுறேன். ஓகே. ம்.